சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 60. அந்த வரிசையில் 39வது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வருது. இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய நன்மையும் தீமையும் பலன்களாக தராங்க. இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும். கோடை மழை நன்கு பொழியும். காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறும்னு சொல்கிறாங்க. தங்கம் வெள்ளி விலைகள் மேலும் ஏறும். பங்கு வர்த்த விலைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருடம் விரயம் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் சேமிப்புகள் அதிகமாகும். இவ்வருடத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை, முழங்கால் மூட்டு வலி, ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமான கோளாறு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்வது, உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது, கழிவு முதல்ல வெளியே போகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதே போல் கொள்ளு, நான் சொன்ன மாதிரி நல்லா சமையலில் சேர்த்துக்குவது, இயற்கை காய்கறி உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவானும், கன்னியில் கேது பகவானும், புதன் சனி சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் மீனத்தில் உதயமாகறாங்க. இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம். தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம். அன்பர்கள் இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம். தேர்ட் ரவுண்டு எங்களுக்கு ஒரு மாரக சனியாக இருக்குது, மங்கு சனியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதே போல் யாருக்கையும் எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் டே டு டே லைஃப் சிறப்பாக போனாலே பெரிய விஷயம்னு எடுத்துக்கலாம். தொழிலில் சிறப்பான மாறுதல்களை நீங்கள் அடைவீங்க. இது வரைக்கும் இருந்த அந்த தேவையில்லாத செலவுகள் கட்டுப்படும். தொழிலில் உங்களுக்கு நிறைய இடமாற்றம், ஊர் மாற்றம், எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை கொடுத்துரும். அதே போல் உங்களுக்கான ஒரு தொழிலில் ஒரு அங்கீகாரம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட என்னுடைய பொறுப்பு எல்லாமே நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே என்னை எதிர்பார்த்துருக்குறாங்க. இந்த காலகட்டம் நான் யாருக்குன்னு செய்கிறது, நான் வாங்குகிற சம்பளமே இவ்வளோதான், என்னுடைய பொறுப்புகளை யாருன்னா பகிர்ந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் துணைக்கு வருவார். அதே போல் தாய் முழுமையான ஆசீர்வாதமும் தாய் வழி உறவுடன் ஒரு ஆதரவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு தடைகள், எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு தடைகள், தாமதங்கள், ஒரு பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி சந்திக்க வேண்டிய தருணம். எந்த ஒரு விஷயம் நினைச்சாலுமே நம்ம அந்த கர்மாவை அந்த காலகட்டம் நம்ம தீர்த்துடணும், இதை தள்ளி போடக்கூடாதுன்ற ஒரு மனத்தின்மையை மட்டும் வச்சுக்கோங்க. தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, டே டு டே லைஃப்ல அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள், ஒரு வண்டி வாகனங்களில் போகிறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு, சனி இருக்கிற பாவம் தொட்டு பொறுப்புணர்வு, விடாமுயற்சி, இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு விஸ்வரூப ரெட்டி ஆகிடும். உடல் கழிவுகள்லாம் சரியாக வெளியேறதா பாருங்கள். ஜாயின்ஸ் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ளுங்கள். அஜீரண சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதீத கவனம். நல்லெண்ணெய் வாய் கொப்பளிங்க, ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். அதே போல் கொள்ளு உணவில் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெயை உணவில் சேர்த்துக்கோங்க. டெய்லியும் உடற்பயிற்சி செய்யுங்க. மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணும்போதும், சேரிட்டி ஈடுபாடோட, ட்ரஸ்ட் ஈடுபாடோடு 4 பேருக்கு தான தர்மம்லாம் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு நல்ல இந்த விரையெல்லாம் ஏற்படக்கூடிய விரையெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விரயமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை சுப விரயங்களாக உங்களுக்கான ஒரு நல்ல விரயங்களாக மாறும். தேவையில்லாத விரயமும் மற்றுப்படும். அதே போல் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு
உங்களுடைய பார்வையை, ஒரு தொலைநோக்கு பார்வையை ரொம்ப சிறப்பாக வைங்க. அந்த மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய உயர்வை இந்த காலகட்டம் அடைவீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் இதெல்லாம் தீர்வதற்கு அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27 நமக்கு 65 இந்த மன அழுத்தம் மனசோர்வுலாம் நீங்குவதற்கு அபிராமியில் வரக்கூடிய 24, 27 நமக்கு 75, 40வது பாடலை படிக்கும்போது மிக சிறப்பான ஒரு மன ஆரோக்கியத்தை பார்க்கலாம். நல்லா ஃபோக்கஸோடு கான்சன்ட்ரேஷனோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உரியதாக ஆக்கிக்கலாம். பாருங்கள், மிகப்பெரிய சாதனை படுத்தவர்கள்லாம் 7.5 சனியில் 2வது கட்டத்தை பண்ணலாம். ஆனால் 7.5 சனின்னு சோம்பி உட்காந்துடாதீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுடைய பாக்கியஸ்தானமும் சிறப்பாக இருக்கும்பொழுது எந்த சூழலையும் திறம்பட கடந்து வந்துடலாம். எப்போ இந்த காலகட்டம் இறைவனை தான் நம்ம கைப்பிடிச்சிக்கணும், மனசால கைப்பிடிக்கக்கூடாது. இறைவனோடு மட்டும் உறவாடு உரையாடு, இதை ஃபாலோ பண்ணுங்க. கோளறு பதிகம் தினமும் சொல்லிட்டு வெளியில் நடங்க. அதே போல் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல், இதை சொல்லிட்டு வெளியில் போகும்போது உங்களை தாண்டி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதும் சிவ வழிபாடு வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஒரு பாக்கெட்டு குங்குமம், ஒரு பாக்கெட்டு விபூதி வாங்கி கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு 24 மணி நேரமும் நெற்றியில விபூதி குங்குமம் இல்லாமல் அந்த காலகட்டம் இருக்கக்கூடாது. இயன்றவர்கள் எலுமிச்சம்பழம் தாராளமாக கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்திக்கு ஏற்றார் போல வாங்கி கொடுக்கலாம். இப்போ ஒரு செவ்வாய் தசையே நடக்குதுன்னா 7 வருஷம், ஒரு சூரிய தசையே நடக்குதுன்னா 6 வருஷம், சந்திர தசை நடந்தால் 10 வருஷம், ராகு தசை நடந்தால் உங்களுக்கு ஒரு 18 வருஷம், கேது தசை 7 வருடம், நமக்கு சுக்கிர தசை 20 வருடம். அந்த மாதிரி ஒவ்வொரு தசாபதிக்கு ஏற்ற மாதிரி குருனா 16 வருடம், புதன்னா 17 வருடம், சனினா 19 வருடம். அந்த எண்ணிக்கையில் நீங்கள் எலுமிச்சம்பழங்களை கோயிலை தானமாக வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் அந்த தசாபதியில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மீனம் இந்த காலகட்டம் நான் நிறைய தான் நிதானம், பொறுமை, விடாமுயற்சி இது இருக்கும்பொழுது, முயற்சி பயிற்சி இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியமும் உறவுகள் விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நேர்த்தியாக திறம்பட ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நம்ம நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு ஊக்கமாக இருக்கும்பொழுது இந்த ஜென்ம சனியையும் சிறப்பாக கடந்துடலாம் மீனம். ஏன்னா உங்களுடைய குரு நாளில் சனி அங்கேருந்து கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 1 வருட காலம் உங்களுக்கு அருமையான காலகட்டம். விரைந்து செயல்பட்டு இந்த நிலையையும் சோதனைகளையும் கடந்து அதை வெற்றி கொண்டு சாதனையாளராக மாறுவது உங்கள் கைகளிலே. இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவ வழிபாடு. பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்கள், இல்லை ஒரு முறை நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுட்டு வருவது, அதே போல் திருவானைக்காவல் நம்ம ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை வழிபடுவது, பஞ்சபூத தலங்களுக்கும் ஒரு முறை முடிந்தால் நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் செல்வது, அப்படி இல்லை பிரதோஷ காலங்களில் பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது, இந்த பலன்கள்லாம் கோள்களின் பூச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, இந்த வருடம் உங்களுக்கு எது வேகமாக செயல்பட போகுது, திருமணம், குழந்தை பாக்கியமா, இல்லை பொருளாதார முன்னேற்றமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த 7 சேனலில் திருமணம்லாம் வேகமாக நடைபெறும். அப்போ திருமண வாழ்க்கை நிறைய விட்டு கொடுத்து போங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு முயற்சிலாம் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைத்தியங்கள்லாம் கை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், தஸ்தாவேஜிகள், நாடை ஆபரண சேர்க்கையெல்லாம் அமையும். அதை கவனமாகவும் வைத்துக்கொள்ளணும். தசாபதிலாம் சிறப்புன்னா அதை எடுத்து போய் அடமானத்துக்கு வைப்பீங்க. நல்லா இருந்தால் அதை வாங்கி பிற்காலத்துக்காக ஒரு டெபாசிட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சேர்த்து வைப்பீங்க. ஏன்னா தங்கத்தில் தான் இனிமேல் முதலீடு போடணும். தங்க விலை 1 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்றாங்க. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் நிறைய ஆன்மீக வழிபாடுகளும் ஆன்மீக ஒரு நீண்ட தூர பிரயாணங்களையும் ஆன்மீக சிந்தனையோடு இருக்கும்போது நீங்கள் வாழ்வின் சிறப்பாக, ஏன்னா இறைவன் தான் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் வழிகாட்டக்கூடியவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதனால் அந்த உள்ள தெளிவையும் நம்மளுக்கு மனத்தெளிவையும் உறுதியான நிலைப்பாட்டையும் இருப்பதற்கு இறைவன் ஒருவனே நம்மளுக்கு உதவி புரிகிறான் அப்படின்னு சொல்லிடலாம். மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
புத்தாண்டுல 12 ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி, நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த விரயம் வந்து உடல் விரயம், பொருள் விரயம், உறவுகள் விரயம், உறுப்புக்கள் விரயம், அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விதமான கால விரயம், அதே போல் நேர விரயம், நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு. அப்போ 4 பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது, தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது, சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும், நம்ம ஒதுக்கி செய்யப்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லணுன்னா உடல் உழைப்பை கொடுங்க. சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க. தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எப்போ முடியுதோ மதியம் 1 to 2 இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள், ஆரம்பத்தில் 4, இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள், அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு, ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபைனான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகிழ்வித்து மகிழும் பொழுது, கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட், ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அன்பு எங்கே குறையுது? நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை, ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நம்மளுக்கு எந்த வீக் ஆகிறோம், அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது. எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது, அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை. அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம். நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலையும் நேசிக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆரா கடையமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம். இந்த காலகட்டம் வந்து கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும். நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய 38வது பாடல், நாளென் செய்யும் வினை தானென் செய்யும் வினை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை தொடர்ந்து வந்து பாடி வரும்போது இந்த கிரக பயிற்சியும் எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் 3 கிரக பயிற்சி இந்த வருடம் இருக்குது. என்ன அது? சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம். எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை. ஏன்னா முருகனுக்குள்ளே தான் 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், 12 ராசிகள் இதெல்லாம் அடக்கம். அப்போ நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும்? அவன் நம்ம கையை பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சோமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுபமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையங்களுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு.